அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆஷாட நவராத்திரியோட வெள்ளிக்கிழமை. இன்று ஆணி திருமஞ்சனம், ஷஷ்டி திதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆஷாட நவராத்திரிங்கிறது வாராகியோட சொந்தமான ஒரு நவராத்திரி. அதுவும் வெள்ளிக்கிழமை தினம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றைய நாள். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமிக்கு வீட்டில் எல்லாருமே சாயங்கால நேரத்தில் பூஜைகள் பண்ணுவோம். அப்போது அந்த ஒரு நேரத்தில் நம்ம வாராகி தாயையும் நினச்சிட்டு நம்ம எப்படி ஒரு வழிபாடு பண்ணலாம், எளிய முறையில் நம்ம வீட்டில் ஏற்றுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு, நம்ம சுவாமிக்கு வைக்க போகிற சின்னதான நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம், அதோடு சேர்ந்து நம்ம சொல்ல போகிற ஒரு ஸ்லோகம், இது எல்லாமே நம்ம சேர்ந்து வாராகி அணைக்கு நம்ம வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நம்மளுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனசார இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயம் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வெளி பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தீருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையோடைய அந்த மாலை நேரத்தில் சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வைப்போம். அது கூடவே நீங்கள் சின்ன ஒரு அகல் தீபம் வாராகி தாயை நினச்சிட்டு, அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் விட்டுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பால், பழங்கள் ஏதாவது வைங்க. கூடுதலாக இன்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால, அதுவும் நவராத்திரிங்கிறதுனால மாதுளம்பழம் இது மட்டும் நீங்கள் இன்றைக்கி அது மட்டும் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வைங்க, இல்லை கடையில் வாங்கியாச்சும் இந்த ஒரு பொருளை மட்டும் வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே அம்பாளுக்கு மாதுளம்பழத்தை நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக மாதுளம்பழத்தை உரித்து அந்த முத்துக்கள் வைக்கணும். வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ஒரு பணவரவுக்காக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே தீருங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த மாதுளம்பழத்தையும் நீங்கள் வச்சுட்டு இன்றைக்கி விளக்கு ஒன்று ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகியோட ஒரு மந்திரம். என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, ஓம் அயும் கிளியும் சவ்வும் வாராகி வசி வசி ஸ்வாஹா. இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உச்சரிக்கத்தில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ரொம்ப எளிமையான ஒரு தமிழ் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி ராத்திரி ஒரு 8 to 9 அற்புதமான சுக்கிரஹோரை இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் பறந்தோடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும். இது சொல்லிட்டு இதோடு சேர்ந்து நீங்கள் இந்த 8 to 9 மணிக்கு செய்யக்கூடிய சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அது ஆஷாட நவராத்திரி இருக்கிறதுனால குடும்பத்தில் பணவரவுகள் நமக்கு நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண போகிற சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம். எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சர்க்கரை. இந்த சர்க்கரையானது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பட்டை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கிற அந்த பட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மகாலட்சுமியோட ஒரு அம்சம். பணவசியை ஏற்படுத்துறதுல இதுதான் முதலிடம். அப்படிப்பட்ட இந்த சர்க்கரையையும் நீங்கள் இந்த பட்டையையும் நம்ம ரெண்டையுமே சேர்த்து ஒரு டப்பாவில் மூடி போட்டு, ஒரு டப்பாவில் கண்ணாடி பவுலாக இருக்கலாம், ஜாராக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கே ஏதாச்சும் வந்திருக்கும் பார்த்திங்களா ஜாமான், அந்த சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், அது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மாதிரி டப்பாவில் மூடி போட்டு ஒரு டப்பாவில் இந்த சர்க்கரையையும் இந்த பட்டை ஒரே ஒரு துண்டையும் மட்டும் போட்டு நீங்கள் இன்றைக்கி சுக்கிரஹோரையில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பாருங்களேன். நிச்சயம் அந்த இடத்துல ஒரு பணவசியம் ஏற்படும், ஒரு பணப்புழக்கம், அப்படி ஒரு பணம் ஏதோ ஒரு வகையில் வரத்துக்கான ஒரு தாந்திரிக ஒரு முறை தான் இந்த ஒரு முறை. இதை தயவு செஞ்சு இன்றைக்கி சுக்கிரஹோரையில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்ம சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தையும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகாலட்சுமி அம்சமும் கிடைக்கும். அற்புதமான இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விடக்கூடாது. இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.